ஹலோ கைஸ், நான் கல்கத்தமுயா. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளேஸ்மெண்ட் சீரிஸ் தான் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ அந்த வகையில் வந்து இந்த வீடியோவில் ஒரு இன்டர்வல் ரிலேட்டட் ப்ராப்ளம் பார்க்கலாம்னு நினச்சேன். ஸோ ப்ராப்ளம் நேம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்சர்ட் இன்டர்வல். ஸோ அது வந்து ஒரு மீடியம் ப்ராப்ளம் Leetcodeல. ஸோ வழக்கம் போல் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணிவிட்டு இந்த ஷீட்டில் வந்து நான் சொல்யூஷனை போட்டுட்டு டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேங்க. ஸோ கண்டிப்பாக அதை செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க ப்ராப்ளம்குள்ளே போயிடலாம். இது வந்து கொஞ்சம் கொஷின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். இது நீங்கள் படிக்கிறதுனா படிச்சு பாருங்கள். நான் உங்களுக்கு சிம்பிளாக வந்து கொஷின் சொல்லிடுறேன், ஓகேவா? கொஷின் வந்து என்ன அப்படின்னா, நம்மள்ட்ட வந்து ஒரு இன்டர்வல் அரே கொடுத்துருவாங்க. அந்த இன்டர்வல்ஸ் அரேக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அது வந்து ஒரு 2D அரே. ஸோ ஒவ்வொரு அரேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டிங் ஒரு எண்ட் பாயிண்ட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1ல் ஸ்டார்ட் ஆகி 2ல் முடியுது, 3ல் ஸ்டார்ட் ஆகி 5ல் முடியுது, 6ல் ஸ்டார்ட் ஆகி 7ல் முடியுது அண்ட் ஸோ ஆன், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்மள்ட்ட ஒரு 2D அரே கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அரே வந்து சார்ட்டட் ஆர்டராக இருக்குது. ஸோ சார்ட்டட் ஆர்டர்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டை வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1, 3, 6, 8, 12 இது எல்லாமே வந்து ஆர்டராக இருக்குது. ஸோ எப்போவுமே இதில் வந்து சார்ட்டிங் ஆர்டர் என்னன்னா, இந்த ஸ்டார்ட் ஒவ்வொரு இன்டர்வலோட ஸ்டார்ட்டும் வந்து இன்க்ரீசிங் ஆர்டரில் தான் இருக்க போகுது. ஸோ அது வந்து நம்ம கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மள்ட்ட நியூ இன்டர்வல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா இன்டர்வல் கொடுக்க போகிறாங்க. இந்த எக்ஸ்ட்ரா இன்டர்வலை கொண்டு போய் நம்ம இந்த ஒரிஜினல் 2D அரே ஆஃப் இன்டர்வல்ஸ்குள்ளே ஏதாச்சும் ஒரு இடத்துல இன்சர்ட் பண்ணணும். இப்போது இன்சர்ட் பண்ணுறது அப்படின்றது நீங்கள் கேட்டோன்னே வெறும நடுவில் எங்கேயாச்சும் எடுத்துகிட்டு போய் அப்படியே சொருகி வச்சிட முடியுமா, நடுவில் வந்து அப்படியே போட்டுற முடியுமான்னு கேட்டால் அதுதான் கிடையாது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 and 8 வந்து டைரெக்டாக நம்ம எந்த இடத்துலையும் போட முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வல் மற்ற சில இன்டர்வல் கூட ஓவர்லேப் ஆகும், கரெக்டாக? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 to 8 வந்து 3 to 5 கூட ஓவர்லேப் ஆகுது, கரெக்டாக? ஏன்னா 4 to 8ம் 3 to 5ம் தனித்தனியாக இல்லை இல்லையா? ஸோ 3 to 5 வந்து இப்படி இருக்குது அப்படின்னா 4 to 8 வந்து இப்படி இருக்கும். ஸோ இது முடியறதுக்குள்ளேயே இது ஆரம்பிச்சிருது இல்லையா? ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரு ஓவர்லேப்பிங் இன்டர்வல். அதே மாதிரி இந்த 4 to 8 வந்து பார்த்தீங்கன்னா 6 to 7 கூடயும் ஓவர்லேப் ஆக போகுது, கரெக்டாக? ஏன்னா ரெண்டுமே தனித்தனியாக இல்லை, அதோட டைம் வந்து ஓவர்லேப் ஆகுது. அதே மாதிரி 4 to 8 வந்து 8 to 10 கூடயும் ஓவர்லேப் ஆகுது. ஏன்னா 8ன்றது நீங்கள் கேட்கலாம், 8ல் முடியுது 8ல் ஆரம்பிக்குது, அப்புறம் எப்படி ஓவர்லேப்னு கேட்டிங்கன்னா இதை வந்து ஓவர்லேப்பாக தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 4ல் ஆரம்பித்து 8ல் முடியுது, இன்னொரு இன்டர்வல் 8ல் ஆரம்பித்து 10ல் முடியுது அப்படின்னாலும் இதுவும் வந்து ஒரு ஓவர்லேப்பிங் தான். ஸோ இது ஈக்குவலாக இருந்துச்சுன்னா கூட ஓவர்லேப்பிங் தான். ஸோ இந்த மாதிரி இந்த 4 to 8 அப்படின்றது இந்த 3 இன்டர்வல் கூட ஓவர்லேப் ஆகுது. ஸோ நம்ம 4 to 8ன்றத ஒரு தனி இன்டர்வலாக நம்ம ஆன்சரோட அரேயில் இன்சர்ட் பண்ணிட முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, கரெக்டாக எந்த அரேலாம் ஓவர்லேப் ஆகுதோ அதெல்லாம் மெர்ஜ் பண்ணி ஒரு கரெக்டான வேல்யூவாக நம்ம வந்து இதில் போடணும். ஸோ இதை இமேஜின் பண்ணுறதுக்கு ஒரு கிராஃப் மாதிரி நான் ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கிறேன். ஸோ அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இமேஜின் பண்ண. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து 1, 2, 3, 4 இந்த எக்ஸ் ஆக்சிஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து 6, 7, 8, 9, 10 வரைக்கும் வரைஞ்சிக்கலாம், ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து இந்த இன்டர்வல்லாம் வரையலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 4 to 8 தான் நம்மளோட புது இன்டர்வல். ஸோ 4 to 8 வந்து இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே வரைக்கும் இருக்க போகுது, கரெக்டாக? ஸோ இது வந்து 4 to 8. இப்போ மற்ற ஆல்ரெடி அரேல இருக்கிற இன்டர்வல்லாம் என்னென்ன ஓவர்லேப் ஆகுதுன்னு பார்ப்போமா? ஸோ 6 to 7, 6 to 7 வந்து பாருங்களேன், இந்த இடத்துல ஆரம்பித்து இங்கே முடியுது. ஸோ இதை நீங்கள் பார்க்கும்போதே தெரியுது ரெண்டுமே ஓவர்லேப் ஆகுது. அதே மாதிரி 8 to 10, ஸோ 8 to 10 வந்து இங்கேருந்து இங்கே வரப்போகுது. ஸோ இதுவும் ஓவர்லேப் ஆகுது. அதே மாதிரி 3 to 5, கரெக்டாக? ஸோ 3 to 5 இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 4 to 5, 4 to 8 கூட இந்த 3 இன்டர்வலும் ஓவர்லேப் ஆகுது. மற்றதெல்லாம் ஏன் ஓவர்லேப் ஆகலை நீங்களே வரைஞ்சி பாருங்களேன் இந்த கிராஃபில். ஸோ இந்த 1 to 2, 1 to 2 வரைஞ்சிங்கன்னா இந்த இடத்துல தனியாக வரப்போகுது. ஸோ 1 to 2. பாக்கி உள்ளதுன்னா 12 to 16. ஸோ 12 to 16ன்றது எங்கே இருக்க போகுது? ஸோ இங்கே வந்து 11, 12 சம்திங் பிளா பிளா பிளா, கரெக்டாக? ஸோ 12 to 16ன்றது இங்கே எங்கேயோ தள்ளி இருக்க போகுது. ஸோ 12 to 16. ஸோ இந்த 4 to 8 கூட ஓவர்லேப் ஆகிறது இந்த 3 இன்டர்வல் மட்டும்தான். ஓகே, ஸோ இங்கே வந்து அதே கிராஃபே நான் வரைஞ்சிருக்கேன், இன்னும் கொஞ்சம் பெருசாக. ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியுது இதுதான் அந்த ஓவர்லேப் ஆகிற இடம். ஸோ இதில் என்ன அல்காரிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கிராஃப் வரையும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நம்மளோட இந்த டார்கெட் இன்டர்வலை நம்ம எடுத்துக்க போகிறோம், ஓகேவா? இந்த டார்கெட் இன்டர்வலுக்கு ஸ்டார்டிங் டைம்னு ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ இந்த இடத்துல அந்த டார்கெட் டைமோட ஸ்டார்டிங் இன்டர்வல் வந்து 4, அதாவது டார்கெட் இன்டர்வலோட ஸ்டார்டிங் டைம் வந்து 4. இந்த 4 அப்படின்றதுக்கு முன்னாடி எதெல்லாம் முடிஞ்சிருதோ அதெல்லாம் இதுக்கு முன்னாடியே வந்துட போகுது, கரெக்டாக? இப்போது 4 அப்படின்ற ஸ்டார்டிங் டைமுக்கு முன்னாடியே எந்தெந்த இன்டர்வல்லாம் முடிஞ்சிடுதோ
அதெல்லாம் இந்த இன்டர்வலுக்கு முன்னாடியே நம்ம ரிசல்ட்டில் சேர்த்துடலாம், அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா அதெல்லாம் கண்டிப்பாக ஓவர்லேப் ஆகாது. கரெக்டாக? ஏன்னா ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒன்று முடிஞ்சிருச்சுன்னா அது தனியாக தானே வரப்போகுது. ஸோ அதுதான். ஸோ இந்த இன்புட் அரேயில் நீங்களே பாருங்கள், 4க்கு முன்னாடி எதெல்லாம் முடியுது? இந்த 1 தான் முடியுது. கரெக்டாக 1 to 2 மட்டும்தான் முடியுது. அதுக்கப்புறம் வர எல்லாமே பார்த்தீங்கன்னா 4க்கு அப்புறம் முடியல. ஸோ இப்போதைக்கு நம்ம ஃபைனல் ரிசல்ட்டில் வந்து 1 to 2 மட்டும் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே. இப்போ இந்த நியூ இன்டர்வல், அதாச்சும் 4 to 8க்கு முன்னாடி எதெல்லாம் வருமோ அதை வந்து நம்ம எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த மெர்ஜிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த மெர்ஜிங் ப்ராசஸில் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த 3ம் மெர்ஜ் ஆகுது. கரெக்டா? ஸோ இதை வந்து கண்ணில் பார்த்தா இந்த டயக்ராமில் தெரியுது. பட் அல்காரிதமிக்காக கோடில் எப்படி தெரியும்? இப்போ நீங்களே பாருங்களேன், நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி 4க்கு முன்னாடி எதெல்லாம் முடிஞ்சிருச்சோ அதெல்லாம் ஃப்ரண்ட்டில் வருது. ஸோ அதுக்கு நான் ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து அதுக்கு முன்னாடியே வருது இந்த இடம்லாம். ஓகேவா? இப்போது இதோட எண்டிங் பாயிண்ட் இருக்குது 8 எடுத்து வச்சுக்கோங்க. 8க்கு அப்புறம் எதெல்லாம் ஸ்டார்ட் ஆகுதோ அதெல்லாம் இதுக்கு அப்புறம் வரும். கரெக்டா? ஸோ 8க்கு அப்புறம் எதெல்லாம் ஸ்டார்ட் ஆகுதோ அதெல்லாமும் நம்ம அப்படியே ஆட் பண்ணிடலாம். அதுவும் ஓவர்லேப் ஆக போகிறதில்ல. ஸோ அந்த இடத்துல நான் ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஸோ 8க்கு அப்புறம் எது ஸ்டார்ட் ஆகுது இந்த இன்புட்டில்? இந்த இன்டர்வல் இந்த 12 மட்டும்தான் 8க்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நான் ஒரு லைன் போட்டுக்கிறேன். இப்போ இந்த 12 to 16 ஓவர்லேப் ஆகல, தனியாக இருக்குது. ஆனால் இதை வந்து இப்போ ரிசல்ட்டில் ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா இது ஃபுல்லாக மெர்ஜ் பண்ணி நடுவில் போட்டுட்டு கடைசியாக தான் இந்த 12 to 16 போடணும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த லைன் இப்போ நான் போட்டிருக்கேன். இப்போ என்ன அர்த்தம்? 8க்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகிறது எல்லாமே அதுக்கப்புறம் வரப்போகுதுன்னா 8க்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆகிற எல்லாமே மெர்ஜ் ஆகுதுன்னு அர்த்தம். கரெக்டா? எல்லாமே ஓவர்லேப் ஆகுதுன்னு அர்த்தம். இங்கே பாருங்க, 3 to 5 8க்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆகுதா? கரெக்டு. 6 to 7 8க்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆகுதா? கரெக்டு. 8 to 10 8க்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆகுதா? கரெக்ட். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஈக்குவலாக இருந்தாலும் ஓவர்லேப்பிங் தான் எடுத்துக்கணும். ஸோ இப்போ இந்த 3த்தையும் நம்ம மெர்ஜ் பண்ண போகிறோம். மெர்ஜ் பண்ணும்போது மொத்தமாக ஒரே இன்டர்வல் ஆக போகுது. கரெக்டா? இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் எது ஸ்டார்டிங் எது எண்டிங்கிறத நம்ம கணக்கில் வச்சுட்டே இருக்கணும் இல்லையா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஓவராலாக உங்களுக்கு என்ன தெரியுது? 3ல் ஸ்டார்ட் ஆகி 10ல் முடியுது. கரெக்டா? அதுதான் நம்மளோட ஓவரால் மெர்ஜ்டு இன்டர்வலாக இருக்கணும். கரெக்டா? ஏன்னா 3லேருந்து 10க்குள்ள நடுவில் நிறைய மெர்ஜிங் இருக்குது, ஓவர்லேப்பிங் இருக்குது. ஸோ ஓவராலாக நம்மளோட ஆன்சரில் சேர போகிற ஆன்சர் வந்து 3,10. ஸோ நம்ம ஃபுல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணோம்னா 3,10 வரப்போகுது. இப்போது 3,10 தான் ரிசல்ட்டில் இங்கே ஆட் ஆக போகுதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. பட் இந்த 3,10 எப்படி வந்துச்சுன்றதை பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போதைக்கு நம்மளோட நியூ இன்டர்வல் வந்து இங்கே வந்து பார்த்துங்க 4,8 அப்படின்னு இருக்கு. கரெக்டா? இது வந்து நியூ இன்டர்வல். இப்போதைக்கு கரண்ட் இன்டர்வல் வந்து 3,5. ஸோ இப்போ வந்து 3,5 நம்ம பார்த்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஸோ கரண்ட் வந்து 3,5. ஓகேவா? இப்போது இது ரெண்டும் மெர்ஜ் ஆகுதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா 8க்கு முன்னாடியே 3 ஸ்டார்ட் ஆகிடுது. இப்போது இதில் வந்து புதுசாக நியூ இன்டர்வலாக நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த நியூ இன்டர்வல் அப்படின்றது என்னவா இருக்கும்? ஸ்டார்ட் வந்து இது ரெண்டுத்துல எது மினிமமோ அதுவாக இருக்கும். ஸோ 4,3ல் மினிமம் என்ன? 3. அதே மாதிரி எண்டு வந்து 8,5ல் மேக்ஸிமமாக இருக்கும். ஏன்னு நல்லா யோசிச்சு பாருங்கள். ஏன்னா ரெண்டுமே மெர்ஜ் ஆகும்போது ஸ்டார்டிங்கோட மினிமம் தான் புது ஸ்டார்ட்டாக இருக்கும், ரெண்டு எண்டிங்கோட மேக்ஸிமம் தான் புது எண்டாக இருக்கும். ஸோ இது வந்து நியூ இன்டர்வலாக ஆகிட போகுது இப்போதைக்கு. ஓகேவா? ஸோ இப்போது நம்ம வந்து நியூ இன்டர்வல் வந்து 3,8. கரண்ட் இன்டர்வல் வந்து என்ன? கரண்ட் இன்டர்வல் வந்து நம்ம அடுத்து வந்துடும் இல்லையா? ஸோ 3,5லேருந்து 6,7க்கு வந்துடும். ஸோ 3,5ல் இருந்தோம், இப்போ 6,7க்கு வந்துடும். திரும்பி அதே கான்செப்ட் தான். இப்போ நியூ வந்து எப்படி அப்டேட் பண்ண போகிறோம்? 3க்கும் 6க்கும் எது மினிமம்? 3 தான். 8க்கும் 7க்கும் எது மேக்ஸிமம்? 8. ஓகேவா? இப்போ நியூ வந்து அப்டேட் பண்ணியாச்சு. இப்போ கரண்ட் வந்து என்னது? அடுத்த இதுக்கு ஜம்ப் ஆக போகுது. ஸோ இந்த கரண்ட்டுன்றதை நம்ம இன்புட்டை லூப் பண்ணுறோங்க, அவ்வளோதான். ஸோ கரண்ட் வந்து இங்கே 8,10. அகைன் நியூவை வந்து கண்டுபிடிப்போமா? ஸோ நியூ வந்து கண்டுபிடிக்கும் போது 3க்கும் 8க்கும் எது மினிமம்? 3. 8க்கும் 10க்கும் எது மேக்ஸிமம்? 10. ஸோ ஃபைனலாக இந்த மூணுத்தையும் நம்ம மெர்ஜ் பண்ணி முடிக்கும்போது 3,10 தான் நம்மளோட நியூ இன்டர்வலாக இருக்குது. ஸோ அதை கொண்டு போய் நம்ம ரிசல்ட்டில் ஜாயின் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இப்போ இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? இதுக்கப்புறம் உள்ள எல்லாத்தையும் நம்ம அப்படியே ரிசல்ட்டில் ஆட் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல 12,16 இருக்குது. ஸோ அதை வந்து ஆட் பண்ணிடுறோம். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனலான ஆன்சர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 4,8 ஆட் பண்ணால் அவங்க கொடுத்துருக்கிற இன்புட் எப்படி மாறும்ன்றதை இதில் நம்ம பார்க்க முடியுது. டைம் வந்து என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து இதுக்கு வந்து லீனியர் தான். ஏன்னா நம்ம வந்து லூப் தான் பண்ண போகிறோம். 1 or 2 டைம்ஸ் நம்ம 2-3 லூப் பண்ணுவோம்.
பட் ஓவராலாக லீனியர் காம்ப்ளெக்சிட்டி தான். அதே மாதிரி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே எதுவும் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இது வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் தான். ஸோ அகைன் அவங்க வந்து நியூ இன்டர்வல் அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்த்த மாதிரி எதுலாம் நம்ம நியூ இன்டர்வலுக்கு முன்னாடியே முடிஞ்சிருதோ அதெல்லாம் ஆட் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து முதல்ல ஒரு ரிசல்ட் அரே நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க வந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா 2D இன்டீஜர் அரே தான் எதிர்பார்க்குறாங்க. பட் நம்ம வந்து லிஸ்ட்டாக கிரியேட் பண்ணிவிட்டு அப்புறமா அரேவாக மாற்றோம். ஏன்னா நமக்கு வந்து ஃபைனல் ஆன்சரில் எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு தெரியாது. ஸோ டேரெக்டாக நம்ம அரே கிரியேட் பண்ணுறது வேஸ்ட்டு. ஸோ லிஸ்ட் ஆஃப் இன்ட் போட்டுக்கலாமா? ஸோ இது வந்து நம்ம மேபி RESன்னு போட்டுக்கலாம். ஸோ நியூ அரே லிஸ்ட். ஓகே. ஸோ இப்போ இந்த லிஸ்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், எதுலாம் அந்த நியூ இன்டர்வலுக்கு முன்னாடி முடியுதோ அதெல்லாம் முதல்ல ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இண்டெக்ஸ்ன்றதை விட கரண்ட்னு வச்சுக்கலாம். ஏன்னா இந்த வேல்யூ தான் நம்ம பார்த்தோம். ஸோ கரண்ட் லெஸ் தேன் intervals.length. ஸோ இது வந்து நார்மல் கண்டிஷனுங்க. ஸோ இண்டெக்ஸ் வந்து எப்போவுமே இதோட கம்மியாக இருக்கணும். அண்ட் நம்ம என்ன பார்த்தோம், இன்டர்வல்ஸ் ஆஃப் கரண்ட் அதோட எண்டிங் இண்டெக்ஸ் வந்து என்ன 1. ஸோ இப்போ கரண்ட் இன்டர்வலோட எண்டிங் வந்து நம்மளோட நியூ இன்டர்வலோட ஸ்டார்டிங்க்கு முன்னாடி இருக்கணும். கரெக்டா? ஸோ இதான் அந்த கண்டிஷன். இப்படி இருந்துச்சுன்னா நம்ம டைரெக்டாக ஆட் பண்ணிடலாம் இல்லையா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நம்ம அந்த இன்டர்வல்ஸ் ஆஃப் கரண்ட்டை ஆட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு கரண்ட் ப்ளஸ் பண்ணிடலாம். கரெக்டாக? ஸோ அடுத்தடுத்து போயிட்டே இருக்கணும். இப்போது நமக்கு அந்த மெர்ஜிங் வேலை பாக்கி இருக்குது. மெர்ஜிங் வேலைக்கு நம்ம என்ன பண்ணணும், அகைன் இந்த கரண்ட் லெஸ் தேன் intervals.length எப்பவும் போல் போட்டுருங்க. நான் அந்த இண்டெக்ஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. ஸோ பார்த்துட்டு எதுலாம் நம்ம நியூ இன்டர்வலோட எண்டிங்க்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆகுதோ அதெல்லாம் எடுக்கணும். கரெக்டாக? ஸோ இன்டர்வல்ஸ் ஆஃப் கரண்ட் ஆஃப் 0 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு போகணும். கரெக்டாக கைஸ்? ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா கூட அது மெர்ஜிங் தான். ஸோ நியூ இன்டர்வலோட எண்டுக்கு முன்னாடி எதெல்லாம் ஸ்டார்ட் ஆகுதோ அது எல்லாம் நம்ம மெர்ஜ் பண்ணணும். ஸோ மெர்ஜ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா? ஸோ ஆல்ரெடி நியூ இன்டர்வல்னு நம்ம வச்சுருக்கோம். ஸோ நியூ இன்டர்வலை நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே வரப்போம். ஸோ நியூ இன்டர்வலோட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னவா இருக்கும், நான் சொன்ன மாதிரி மினிமம் எடுக்கணும். கரெக்டாக? ஸோ ஏற்கனவே இருக்கிற நியூ இன்டர்வலோட இது இன்டர்வல்ஸ் ஆஃப் கரண்ட் 0. ஸோ நியூ இன்டர்வலோட ஸ்டார்ட்டா இல்லை அந்த இன்டர்வலோட ஸ்டார்ட்டா அப்படின்னு பார்த்துட்டு அதில் மினிமம் எடுக்கணும். ஸோ அது வந்து நியூ இன்டர்வலோட புது ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். இப்போ நியூ இன்டர்வலோட எண்டிங் பாயிண்ட் பார்க்கணும். ஸோ இதை வந்து நான் காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி மேக்ஸ் எடுக்கணும். கரெக்டாக? ஸ்டார்டிங்க்கு வந்து மினிமம் எடுக்கிறோம், எண்டிங் வந்து மேக்ஸிமம் எடுக்கிறோம். ஸோ இதை வந்து அப்டேட் பண்ணிடுறேன். ஓகே. இப்போ இது ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் கரண்ட் ப்ளஸ் ஏன்னா இண்டெக்ஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நியூ இன்டர்வலில் நமக்கு மெர்ஜ் ஆனது எல்லாமே இருக்க போகுது. இப்போ மெர்ஜ் ஆனதை வந்து நம்ம அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஆட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. கரெக்டாக? ஏன்னா பாக்கி உள்ள எல்லாமே நியூ இன்டர்வலுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம அப்படியே ஆட் பண்ணிடலாம். ஸோ while current less than intervals.length less.add intervals.plus. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்மளோட ரிசல்ட் அரேல எல்லாமே ஆட் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம இன்டீஜர் அரேவாக மாற்றி இன்டீஜர் 2D அரேவாக மாற்றி ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து நம்ம அந்த லிஸ்ட்டை அரேவாக மாற்றுறதுக்கான கோடு வந்து நான் இங்கே போட்டுக்கிறேன். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ அந்த list.to அரேன்னு போட்டுட்டு உள்ளே வந்து நியூ இன்டீஜர் என்ன சைஸ் அப்படின்றத கொடுத்துட்றோம். ஸோ இங்கே வந்து result.size. ஏன்னா நமக்கு வந்து result.sizeல எவ்வளோ இன்டர்வல்ஸ் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு இது தேவை. ஸோ அதை ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து அது 2D அரேவாக மாறி ரிசல்ட் வந்துட போகுது. ஸோ சப்மிட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இன்டர்வல் ப்ராப்ளம்லாம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு. இந்த ஃபேங் இன்டர்வியூஸ்லாம் கூட இது அடிக்கடி கேட்பாங்க. பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருக்கும். பட் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாமல் போனீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த டிஸ்கிரிப்ஷனில் உள்ள ஷீட் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிளேஸ்மெண்ட்டில் கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச யாராச்சும் ஜாப் ஸ்விட்ச் பண்ண ட்ரை பண்ணுறாங்க இல்லை பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்ணுறாங்கன்னா இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பட்டா நண்பா.